நீங்க பரிபூரணமா உங்களை இறைவன் கிட்ட சமர்ப்பணம் பண்ணல அப்படிங்கிறது மட்டும்தான் அர்த்தம். எப்போ பரிபூர்ணமா நம்ம சமர்ப்பணம் பண்றோமோ, சரணாகதி அடையிறோமோ, அப்போ இறைவன் அவங்களுக்காக நிறைய வேலையை பார்ப்பார். இறங்கி நின்று வேலையை செய்வார். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாவே வராது. ஒண்ணு நம்ம தலையில ஏத்திக்கும் போதுதான் அது ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கும். அப்படி எல்லாத்தையும் நம்ம தலைமையில போட்டுக்கும் போது இறைவனோட பேரையும் சொல்லிட்டே இருந்தாலும் அது போகாது. நம்ம யாருக்கு முக்கியத்துவம் தரோம்? இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் தரோம். முக்கியத்துவம் யாருக்கு தரணும்னா இறைவனுக்கு தரணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம யோசிக்கவே கூடாது. இப்படி ஒண்ணு நடக்குதுன்னு நம்ம நினைக்கவே கூடாது. எண்ணமே இருக்கக்கூடாது. அறவே நம்ம தகர்த்துடணும். எல்லாத்தையும் விட்டுடணும். இறைவா முருகா 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 முருகான்னு நம்ம அந்த எண்ணத்துல முருகனும் நம்மளோட இந்த ரத்த ஓட்டம் ஃபுல்லா இறைவனுடைய நாமம் தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் எல்லா விஷயத்தையும் நம்ம சரி பண்ண முடியும். நம்ம சரி பண்ணல அந்த இடத்துல கூட இறைவன் நமக்காக இறங்கி நின்று வேலை செய்வார். அந்த மாதிரியான ஒரு இடம், அந்த மாதிரியான ஒரு நேரம் நமக்கு வரணும்னா இது எல்லாத்தையுமே நம்ம விட்டுடணும். தேவையில்லாத பல விஷயங்களை விட்டுடணும். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இங்க இருக்கு, அங்க இருக்கு, வலிக்குது, இது எல்லாமே அவரை நினைச்சு, நான் இன்னொன்னு கூட சொல்லுவேன், அவரை நினைச்சு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பூதியை எடுத்து முருகா முருகா முருகான்னு, அதுவும் எப்படி சொல்லணும், அன்போட முருகனுடைய பேரை சொல்லி அந்த இடத்துல பூசினாலே அந்த இடம் சரியாகும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் சரியாகும். விபூதி திருநீருங்கிறது வெறும் பொருள் இல்ல, சும்மா பூசிக்கிற பொருள் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய பல விதமான தெய்வீக ஆற்றல் நமக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் சரி பண்ணும். இறைவன் முருகப்பெருமானை நிறைய பேருடைய குடும்பத்துல கொண்டு போய் விபூதியை கொடுத்து, இந்த விபூதியை பூசிக்கோங்க, நான் சரி பண்ணி தரேன், இது சரியாயிடும், இந்த பிரச்சனை சரியாயிடும் சொல்லி நிறைய நடந்திருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாது. திருநீருங்கிறது, அந்த திருநீருக்கும் சரி இறைவனுடைய நாமத்துக்கும் சரி ஒரு பெரிய மகத்துவம் உண்டு. அப்படிப்பட்ட மகத்துவத்தை நம்ம உணர்ந்து புரிந்து அனுபவிக்கும் போது மட்டும்தான் அது வேலை செய்யும். சும்மா நம்மளும் சொல்றோம் செய்யறோம் அப்படி கிடையாது. நம்ம மனப்பூர்வமா அதுல இறங்கணும், ஆழ்ந்து உள்ள போகணும். இறைவனே கதி அப்படிங்கிற போதுதான் இது எல்லாமே நடக்கும். சாதாரணமா இருக்க மனுஷனுக்கு இது நடக்காது. நம்ம இதுல நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்மளுடைய முருகப்பெருமான், நம்மளுடைய குருக்கு முதல்